இன்றைய தவசொலி பாடலுங்க. ஒரு மாணவன் ஒரு ஆசாரியரிடம் ஒரு கேள்வி கேட்டாராங்க. என்ன கேள்வினா, நான் என்ற வார்த்தைக்கு இதுவரை எங்கெல்லாம் கேள்வி கேட்கப்படுகின்றதோ அங்கு யார் அங்கு தென்படுகிறார்னு அந்த ஆசாரியரிடம் கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே பதில், இதை நான் சொன்னால் புரியாது, உன்னுள் நீ அதை உணர்ந்தால் தான் புரியும்னு சொல்லிட்டாராங்க. சரி, இதற்கான பதிலை இன்னொருவருடன் கேட்கும் பொழுது, நான் என்றால் வேறு எதுவும் இல்லை, நீ தான் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டாங்களாங்க. விலங்கு கொள்ள பல பேர் போராடி இன்று வரை விலங்குகளாகவே சுற்றிக் திரிகின்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த நான் என்ன வேலை செய்கிறது என்றால், அதுவே அவர்களுள் இருந்து மறைபொருளாய் இருந்தும் விளக்கம் எது கொடுத்தாலும் வீடு பேர் அடைய முக்கியமான முக்தியையும் கொடுக்கும்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இந்த நானுக்கு இப்பேற்பட்ட பகுப்பாய்வு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, மறு பகுப்பாய்வுக்குள்ள குருன்ற மறு வார்த்தை தாங்க கிடைக்குது. இந்த மறு விளக்கம் எப்படி போய் சேரணுமோ அதனுள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் மறு பகுப்பாய்வா குரு என்ற வார்த்தையின் மறு தெளிவுக்குள் அவன் நுழைந்து விட்டால் அந்த குருவாகவே அவன் மாறிவிடலாம். அப்பொழுது அவனே அந்த நான் என்பதையும் உணர்ந்து விடலாங்கிறத இன்று வரை எந்த ஒரு பாடத்திட்டத்திலும், எந்த ஒரு புத்தக ஏடிலும், எந்த ஒரு சுவடுகள்லையும் குறிப்பிடாமலே தன்னை உணர, தனக்குள்ளே அது வெளிப்படும், தன்னை ஒவ்வொரு கணனும் உணரும் பொழுது மட்டுமே அந்த நான் என்பதில் குருவாய் நீயே மலர்வாய் என்பதை குருவானவர் விளக்கம் கொடுத்தால் அவரே உனக்கு குருவாய் மாறுவாராங்க. என்றும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.